ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் தேடி பார்த்தா வாஷிங் மிஷின் கிடைக்க ஒரே இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவி லட்சுமியில் தான். வெறும் 2950 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்ருக்கோம். ABS ஃபைபர்னு சொல்லுவோம். நீங்கள் இப்படி கீழே போட்டால் உங்களுக்கு எதுவுமே ஆக போகிறதுல நீங்கள் 5 மணி நேரம் ஓட்டினா தான் உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட் வரும். கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கரண்ட் போனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். சார் நம்ம டேபிள் டாப் எவ்வளோ தரோம் பார்த்தீங்கன்னா வெறும் 1900 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் பைப்பும் அவுட்லெட் பைப்பும் நம்ம வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கார்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம். நான் சொன்ன மாதிரி தான் வாரண்டி முடிஞ்சு நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் எத்தனை வருஷம் 20 வருஷம் ஆனாலும் சரி 30 வருஷம் ஆனாலும் சரி எப்போ தான் நம்ம வந்து சர்வீஸ் சப்போர்ட் பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்போம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ராஜாஸ் vlog. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் தான் கைஸ் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் வாஷிங் மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வாஷிங் மிஷின் மட்டும் இல்லை கைஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர், மிக்ஸி எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கே தெரியும் எங்கே வந்து கம்மியான ப்ரைஸில் வாஷிங் மிஷின் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் தான் கைஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் ரொம்ப தரமான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லார் வீட்லையுமே வந்து வாஷிங் மிஷின் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரைஸிங்கில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2900 மாதிரி ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபேக்ட்ரிக்கே நம்ம டேரெக்டாக வந்து விசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேரெக்டாக ஒரு வாஷிங் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கே வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம ஃபேக்ட்ரியோட செட்டப்லாம் வந்து பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். என்னென்ன வேரியண்ட்டில் வாஷிங் மிஷின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதை நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல் ஆகும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஓகே, நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் இருக்காங்க. ஸோ பிரதர்கிட்ட வந்து ஃபுல் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ? நம்ம கம்பெனி எங்கே ஃபஸ்ட்டு லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவடம்பட்டி 5 நகர் ஏரிக்கரையில் லொக்கேட் இருக்கு. நம்மளோட இன்னொரு ஆஃபீஸ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சங்கனூர் ரோடு பழைய பத்திர ஆஃபீஸ் சொல்லுவாங்க. அங்களோட நம்ம ஆஃபீஸ் வந்து லொக்கேட் இருக்குது. நம்ம கம்பெனியில் என்னென்ன தயாரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்ஸி இது எல்லாருமே தயாரிக்கிறதான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸை வந்து கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ தானே கேட்குறீங்க? ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்காகவே 2950 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வாஷிங் மிஷின் நம்ம சொந்தமாக தயாரித்து வந்து கொடுத்துட்ருக்கோம். அது எப்படி இருக்க போது, எவ்வளோ வருஷம் வாரண்டிக்கு காட்ட போகிறீங்க எல்லாமே உங்களுக்கு இந்த டீட்டெயிலாக வீடியோவில் காட்டுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட்ரி டூரு நான் காட்ட போகிறேன். எல்லாமே இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க போகலாம். ப்ரோ, நம்மகிட்ட என்னென்ன டைப்ல மிஷின்ஸ் இருக்கு? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோலேருந்து 8 கிலோ 9 கிலோ கடைசியாக பார்த்தீங்கன்னா 11 கிலோ மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 6 கிலோ, சேம் 8 கிலோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டரோட கெப்பாசிட்டியும் பில்டு குவாலிட்டி இருக்குது. பார்த்தீங்களா, லேயர் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஜாஸ்தி படுத்துவாங்க. பார்க்க உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். 6 கிலோ 8 கிலோ பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். மோட்டர் டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு பில்டு குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 9 kg. நான் சொன்ன மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா 11 கிலோ. இதில் என்னென்ன கொடுத்துருக்கா உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனான லிட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து மெயினான விஷயமே வாரண்டி கார்டு தான். வாரண்டி கார்டு உங்களுக்கு 1 இயர் மட்டும் வாரண்டி கொடுத்துருக்கோம். நீங்கள் அதுக்கப்புறம் முடிஞ்சால் கூட நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் சர்வீஸ் சப்போர்ட் வந்து பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்லெட் பைப் இருக்கும். உள்ள இன்லெட் பைப் இருக்கும். இந்த இன்லெட் எதுக்காக கேட்டிங்கன்னா மிஷின் நீங்கள் திருப்பினா போதும். இந்த சைடு உங்களுக்கு வந்து ஒரு ஹோல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸில் நீங்கள் இந்த நட்டை கழட்டிட்டு நாங்கள் வந்து 2 வாசர் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி 2 வாசர் கொடுத்துருப்போம். எதுக்கு கேட்டிங்கன்னா வெளியே ஒன்று உள்ள ஒன்று நீங்கள் வந்து நெட்டை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேப் மூலியமாக ஓஸ் வச்சு கனெக்ட் பண்ணி டேரெக்டாக நம்ம பைப் மூலியமாக தண்ணி உள்ள வச்சுக்கலாம். டேப் வசதி இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் கவலை பண்ணால் தாராளமாக பக்கெட்டில் குடத்துல கூட நீங்கள் தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியே போகணும்னு நினச்சினா இதுக்கு வந்து சுவிட்ச் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தண்ணி வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொக்கி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொக்கையை எடுத்து கீழே விட்டினாலே போதும். தண்ணி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். தண்ணி உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுக்க எடுத்து மேலே மாட்டினாலே போதும். உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஹோல்ட் ஆகி அப்படியே நின்றுக்கும். அதுக்கப்புறம் உள்ள வந்து ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரீமியமாக நல்லா கொடுத்துருப்போம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெப்த்தோட நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து உங்களுக்கு 2.25 மீட்டர் ஒயர் லென்த் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 கோர் ஒயர் வந்துடும். இது வந்து நீங்கள் நார்மல் ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபேனு, மிக்ஸி, டிவி போகிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த மீது ஜங்ஷன் பாக்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். தனியாக செப்பரேட்டாக கரண்ட் எடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் தண்ணியோ இது கிளாத்தும் போட்டு நீங்கள் என்ன பவுடர் வேணாலும் லிக்விடாக இருந்தாலும் உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டைம் செட் பண்ணும். இதில் தான் மேஜராக வந்து எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. ஏரோ மார்க் வந்து ரைட் சைடில் போட்டிருக்கோம். ரைட் சைடில் மட்டும் தான் திருப்பணும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் மட்டும் தான் திருப்பணும். ஆஃப் பண்ணும் போது இல்லைன்னா 0 வந்து திருப்பக்கூடாது. இது 5, 10, 15 எதுக்காக கொடுத்துருக்காங்க, துவைக்கிறதுக்கான நிமிஷம். இப்போ நான் 5 நிமிஷம் கொடுத்துருக்கேன், 10 நிமிஷம் கொடுத்துருக்கேன். அடுத்த பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் மட்டும் இருக்கும். மேக்ஸிமம் 15 மட்டும் கொடுத்துருக்கோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பிடுறாங்க. அதாவது ஏரோ மார்க் போடாத சைடு வந்து திருப்பிடுறாங்க. அப்படி நீங்கள் எப்பயுமே பண்ணக்கூடாது. அப்போ நாங்கள் எப்படி ஆஃப் பண்ணு கேட்டிங்கன்னா ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்விட்ச் ஆஃப்
ஆஃப் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து 0 வந்து ஆஃப் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மிஷின் போட்டதுக்கப்புறம் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கரண்ட் போனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நீங்கள் அதுக்கு பயப்படவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து மெக்கானிக்கல் டைம்னு சொல்லுவாங்க. அதுவாக வந்து தானாக வந்து 0 ஆகி டோட்டலாகவே மிஷின் வந்து ஷட் டவுன் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோ, அடுத்து பார்த்தீங்கன்னா 9 கிலோ. சேம் 9 கிலோவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸும் நான் சொன்ன பார்த்தீங்களா, மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்ட்ல கொடுத்துருப்போம். இது வந்து கிளாஸ் நினைப்பீங்க, முழுக்கவே இது வந்து கிளாஸோ பிளாஸ்டிக்கோ கிடையாது, ஏபிஎஸ் ஃபைபரால நம்ம வந்து செஞ்சிருக்கோம். சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் இன்லெட் பைப்பு சேம் எல்லாமே அது வந்துடும். எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் வந்துடும் உங்களுக்கு. இந்த பஸ்ஸில் இருக்கா பார்த்தீங்கன்னா 0 வரக்கு 1 செகண்ட் 2 செகண்ட் முன்னாடி சவுண்டும் லைட்டும் உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். இப்போ நம்ம கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருப்போம், மிஷின் என்ன தெரியாது, இது வந்து உங்களுக்கு சவுண்டு லைட்டு வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். பஸ்ஸர் மட்டும் தான் லேடாக இருக்குன்னு கேட்டால் அது கிடையாது. ஒவ்வொரு இதுக்கும் 6 கிலோ 8 கிலோ 9 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பில்ட் குவாலிட்டியும் மோட்டரோட கெப்பாசிட்டி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6, 8, 9 மட்டும் தான் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்சி போய் எங்களுக்கு இன்னும் அதிக கேஜஸ் கொடுங்க, உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்கு, எங்களுக்கு இன்னும் அதிகமாக துணி போட்டு துவைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷனாக 11 கிலோ அவங்களுக்காகவே லான்ச் பண்ணோம். முழுக்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும். மோட்டரோட கெப்பாசிட்டி இன்னும் அதிகபட்சம், பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டைமரு, அதே மாதிரி உங்களுக்கு பஸ்ஸர் வந்து ஆட் ஆயிரும். இதில் என்னென்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் 5 மணி நேரம் ஓட்டினா தான் உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட் வரும். உங்களுக்கு கரண்ட் பிரச்சனை வராது. இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா வாட்டர் பிரச்சனை நிறையவே இருக்குது. நீங்கள் வெறும் 2 குடம் 2.5 குடம் இருந்தாலே போதும், நீங்கள் அழகாக எத்தனை துணி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து துவைச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ், இந்த இடம் வந்து பெருசாக, இப்போ நம்ம பெரிய வீட்டு போய் பெரிய வாஷிங் மிஷின் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் சின்ன வீட்டில் இருந்தாலும் தாராளமாக இந்த வாஷிங் மிஷின் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். அழகாக நீங்கள் ஒத்த கையாலே போதும், யாரோட ஹெல்ப் வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு அழகாக தூக்கிட்டு எங்கே வேணாலும் வச்சு துவைச்சிட்டு நீங்கள் அதே இடத்துல வந்து வச்சுக்கலாம். ஸ்பேஸும் உங்களுக்கு வந்து இடமும் பிடிக்காது. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோப்பா இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். நான் ஸ்டார்டிங்காக சொன்ன மாதிரி தான், ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் தேடி பார்த்தா வாஷிங் மிஷின் கிடைக்கும் ஒரே இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவிலட்சுமியில் தான். எவ்வளோ தானே கேட்குறீங்க? அதான் வெறும் 2950 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 கிலோ 9 கிலோ நான் சொல்ல மாட்டேன், கடைசியாக நான் 11 கிலோவே சொல்லிடுறேன். உங்களுக்கு 11 கிலோ நீங்கள் ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி தேடி பாருங்க, உங்களுக்கு 12,000 13,000 சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் உங்களுக்கு 5015 கொடுத்துட்டு இருக்கோம். ப்ரோ மிஷின்ஸ்லாம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்றீங்க, ஸோ பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குமா? ஆமாம், எல்லாத்துக்கும் அந்த டவுட் இருக்கும். வெறும் இந்த கம்மியான ப்ரைஸை தராங்க, அதனால பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மெட்டீரியல் போடுவாங்க நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க மாட்டோம், எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே கொடுப்போம். இது நீங்கள் நினச்சிக்கலாம், நான் சொன்ன மாதிரி கிளாஸ் கிடையாது, ஏபிஎஸ் ஃபைபர்னு சொல்லுவோம். நீங்கள் இப்படி கீழே போட்டால் உங்களுக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல. நீங்கள் வீடியோ கூட பாஸ் பண்ணி வேணா பாருங்க, எந்த ஒரு கிராக்கோ எந்த ஒரு டென்ட்டோ உங்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு நாங்கள் முழுக்க வந்து பெஸ்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ப்ரோ இப்போ வந்து வாஷிங் மிஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்லி வாஷபிள் தான், நம்ம தான் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். வித் ட்ரையரோட எனி ஆப்ஷன்ஸ் இருக்கா? எல்லாருமே வந்து வரவங்களும் கேட்குறாங்க, கமெண்ட்ஸில் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோ உங்களோட ப்ராடக்ட் நல்லா இருக்குது, எங்களுக்கு ட்ரையர் ஆப்ஷன் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ட்ரையர் ஆப்ஷன் கண்டுபிடிச்சிச்சு. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்கள் ஷாக்கிங்கான ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வாங்க இதே வீடியோவில் காட்டுறேன். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ட்ரையர் ஆப்ஷனோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 7.5 கிலோ 8.5 கிலோ 9 கிலோ வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை 2 டிஃப்ரெண்ட்டில் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பிளாஸ்டிக் வேரியன்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியன்ட்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் இங்கே வாங்க உங்களுக்கு காட்டிடுறேன். நம்மளோட எல்லா பிராண்டும் பார்த்தீங்கன்னா பிராண்டோட உங்களுக்கு வந்து எத்தனை கேஜஸ்ன்னு இங்கே உங்களுக்கு ரைட் சைடில் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியன்ட், சும்மா நம்ம கொடுக்கணுக்காக வந்துட்டு ஏன்னா தானே நம்ம கொடுக்க மாட்டோம். பார்க்கவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷாக கொடுத்துருப்போம், ஏன்னா வந்து கிளாஸ் மாடல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேரியன்ட் இருக்குது. பிளாஸ்டிக் வேரியன்ட் இதில் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேலே வந்து டாப் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு இன்லெட் வாட்டர் கொடுத்துருவோம். உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் பைப்பும் அவுட்லெட் பைப்பும் நம்ம வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கார்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம். நான் சொன்ன மாதிரி தான், வாரண்டி முடிஞ்சு நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் எத்தனை வருஷம் 20 வருஷம் ஆனாலும் சரி 30 வருஷம் ஆனாலும் சரி எப்போ தான் நம்ம வந்து சர்வீஸ் சப்போர்ட் பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்போம். இன்னும் 7.5 கிலோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா 8.5 கிலோ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம அதிக துணி போடுற மாதிரி இருக்கும், அதிக கெப்பாசிட்டி வேணும். பார்த்தாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். இதோட அது நல்லாவே பெருசாக இருக்கும். வித் ட்ரையரோட வந்துடுது எல்லாமே, வித் ட்ரையரோட உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 கிலோ வந்து உங்களுக்கு வந்து எத்தனை நிமிஷம் துவைக்கணும் வந்து மேக்ஸிமம் நம்ம 15 நிமிட்ஸ் மட்டும் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நார்மல் ஸ்ட்ராங் ட்ரெயினும் கொடுத்துருப்போம். நார்மல் எதுக்காக கேட்டீங்கன்னா, நீங்கள் நார்மல் யூசேஜ் சட்டை ஃபேண்ட் வேஸ்ட் எது இருந்தாலும் நார்மலாக துவைச்சிக்கலாம். ஸ்ட்ராங் எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜீன்ஸோ இல்லை ஹார்டாக இருக்கும் அழுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹெவியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ராங் ஆப்ஷன் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் யாருமே பண்ண வேண்டாம். வெறும் 3 ஆப்ஷன், ஸ்ட்ராங்கு, நார்மலு, ட்ரெயின்.
ட்ரெயின் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தண்ணி வெளியே போனச்சுன்னா ட்ரெயின் ஆப்ஷன் கொடுத்தா போதும், தண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். மறுக்க நார்மல் வச்சுன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரையர் ஆப்ஷனும் உங்களுக்கு ரைட் சைடில் கொடுத்துருவோம். மேக்ஸிமம் உங்களுக்கு 5 நிமிட்ஸ் மட்டும் கொடுத்துருவோம். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸர் சிஸ்டமும் வந்துடும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நல்லா உங்களுக்கு நல்லா பக்காவே பெருசாகவே கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் சைடில் ஃபில்டர் வந்துடும். உள்ள ட்ரையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா ஃபினிஷிங்கோட கொடுத்துருப்போம். நம்ம இது வந்து 7.5 கிலோ இல்லை 7.5 கிலோ வேண்டாம் எங்களுக்கு 8 கிலோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 8.5 உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து இன்லெட் பைப் உங்களுக்கு ரைட் சைடில் வந்துடும். நான் சொன்ன மாதிரி எத்தனை நிமிஷம் துவைக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோக்கு எதுக்காக கேட்டிருக்காங்க எல்லாரும், 15 நிமிஷம் மட்டும் நம்ம துவைக்க வச்சிருக்கோம். இப்போ நான் 15 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு வந்து துவைக்கும். சில பேர் என்ன பண்ணா ரேண்டமாக ஒரு பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சு துவைப்பாங்க. அவங்களுக்காக தான் சோக் சிஸ்டமே நம்ம கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் சோக் வச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து இது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைடலாக நிற்கும். மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான வைப்ரேஷன் இருக்கும். அது வந்து உங்களுக்கு தண்ணி வந்து நல்லா வந்துட்டு நல்லா ஊற வைக்கும். அதுக்கப்புறம் 15 வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக துவைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த மாதிரி சிஸ்டத்தில் கொடுத்துருவோம். நம்ம அதில் என்னென்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ராங் அண்ட் ட்ரெயின் பார்த்தோம். அதுக்கு பதிலாக ஜென்டில் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஜென்டில் ஆப்ஷன் எதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காஸ்ட்லியாக ஒரு சட்டை வாங்கியிருக்கலாம், சாரீஸ் வாங்கியிருக்கலாம், 10,000 50,000 நீங்கள் வாங்கும்போது அதை நம்ம தனியாக துவைப்போம். கிளியாமல் டேமேஜ் ஆகாமல் பார்த்து துவைப்போம். அது நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போட்டால் அந்த மாதிரி துவைச்சு தரமா கேட்குறதுக்காக தான் ஜென்டில் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜென்டில் கொடுத்து நீங்கள் பட்டு சாரை எது போட்டாலும் உங்களுக்கு நல்ல ஸ்லோவாக நல்ல சேஃப்டியாக எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் அழகாக உங்களுக்கு துவைச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் நான் வாஷ் அண்ட் ட்ரிங்க்ஸ் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் ட்ரையர் ஆப்ஷன் உங்களுக்கு இந்த தனியாக வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைமரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையரோட டைமும் உங்களுக்கு ரைட் சைடு கொடுத்துருக்கோம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி பஸ் ரேடாக இருக்கும். நம்ம உங்களுக்கு என்னென்ன கேஜ் வேணுமோ இங்கே நம்மளுக்கு மென்ஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் உள்ள ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா பெருசாகவே இருக்கும். அதோட இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரப் டைப்பில் மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா பிளைனாக இல்லாமல் நல்லா ஸ்க்ரப்பி மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து டிசைனுக்காக நம்ம கொடுக்கறதில்ல. இதுலேயே ஒரு மெத்தட் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மல் டைல்ஸ்களில் போயிட்டு தேய்ச்சோம்னா துணி அழுக்கு போகாது. இதே ஒரு ரஃபாக ஒரு கல்லை தேய்ச்சா அழுக்கு நல்லா போகும். அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஒரு இம்ப்ளோர் டிசைனே நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ட்ரையர் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஆழமாகவே கொடுத்துருப்போம். நல்லா பார்த்தீங்கன்னா டெப்த்து நல்லாவே இருக்கும். நீங்கள் அதிக துணி போட்டு தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து வீல் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து 2 பேர் இருந்தால் தான் ஒரு மிஷினை தூக்க முடியும். நீங்கள் தனியாக வீட்டில் இருக்கீங்க அப்படின்ட்டு அதுக்கும் கவலைப்பட வேண்டாம். வீல் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இந்த ட்ரையர் சைடில் வந்துட்டு நம்ம புஷ் டைப்பில் கொடுத்துப்போம். ஒரு சைடில் மட்டும் தான் நம்ம வந்து வீல் கொடுத்துப்போம். நீங்கள் அழகாக இப்போ 2 கை இப்படி வச்சுக்கலாம். அழகாக நீங்கள் வந்து இப்படியே வந்து தள்ளிட்டு எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் யாரோட ஹெல்ப் வந்து யாரும் பார்க்க வேண்டாம். ஓகே, நீங்கள் வாஷிங் மிஷினை பார்த்துருப்பீங்க. அது எப்படி தயாரிக்கிறா உங்களுக்கு இதில் வந்து டீட்டெயிலாக காமிச்சிடுறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டிங்காக ரெடியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% 70% ரெடியாக இருக்குது. இன்னும் என்னென்ன டெஸ்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரிங் ஓட்டி அதுக்கப்புறம் வாட்டர் ஊற்றுறாங்க. வாட்டர் எதுக்காக ஊற்றுறாங்க பார்த்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜ் இருக்கா, கரண்ட் அடிக்குதா அப்படிலாம் உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணி உங்களுக்கு வந்து பேக் ஆகி தான் உங்களுக்கு வந்து ரெடியாகி வரும். அதுக்கப்புறம் நான் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மோட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மோட்ரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பெல்ட், அப்புறம் வீல் இருக்கும். இந்த மோட்ரு உங்களுக்கு சுத்தம் போது தான் உள்ளே இருக்கிற அந்த காம்சம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளர் அதுதான் நம்மளுக்கு வந்து துணி வந்து ரொட்டேட் பண்ணி கொடுக்கும். அவுட்லெட்லாம் உங்களுக்கு ஃபிட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே தான் பாட்டம் உங்களுக்கு போட்டு ஸ்க்ரூ அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸ்டார்டிங் வந்து நம்ம டேபிள் டாப்பை பார்த்துருவோம். டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி வீட்டில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட 2 லிட்டர் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கல்லோட வந்துடும். இதோட அட்டாச்மெண்ட்டாக உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து என்னென்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசைறதும் தேங்காய் தூரதும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே 1 இயர் வாரண்டி நம்ம கம்பல்சரி கொடுத்துருவோம். வாரண்டி முடிஞ்சாலும் நீங்கள் தாராளமாக வந்து சர்வீஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு நம்ம வந்து அலுமினியம் பண்ணிட்டு இருக்கோம், காப்பரும் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அலுமினியம் காப்பரையும் மிக்ஸ் பண்ணி பியூர் காப்பர்னு சொல்லி மார்க்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு 4000 5000 வித்துட்டு இருக்காங்க. நம்ம அப்படி கொடுக்க போகிறதில்ல. தனியாக உங்களுக்கு அலுமினியம் வேணா அலுமினியம் கொடுத்துட்டு இருக்கோம். காப்பர் என்ன நம்ம வந்து காப்பர் உங்களுக்கு பியூர் காப்பர்லாம் வந்து தனித்தனியாக நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டில்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். டில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி உங்களுக்கு 2 லிட்டர் கெப்பாசிட்டி ட்ரம்மோட நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள அதே மாதிரி 2 ஸ்டோன் உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் 1 இயர் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை இதில் 2 சூப்பரான ஒரு இது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டில்ட்டோட தான் காட்ட போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா சைடில் ஜஸ்ட் இந்த நாபு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த நாபை நீங்கள் இழுத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு மாவு வந்து அழகாக ஸ்லைடாகி வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு மாவு வந்து அழகாகவே ஸ்லைடாகி வந்துடும். இது வந்து நீங்கள் ட்ரம் எடுத்துகிட்டு மாவு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரம்மை கழுவுன்னு பார்ப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பாகி காலில் விழு கூட சான்ஸ் இருக்குது. அதை தவிர்க்க தான் உங்களுக்கு வந்து டில்ட்டிங் ஆப்ஷன் நான் வந்து கண்டுபிடிச்சிக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து லாக் ஆகிக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் இழுத்தா போதும், இழுத்துட்டு நீங்கள் கை எடுத்துக்கலாம், ஃபுல்லாக சாத்திக்கலாம். நிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாக் ஆகிக்கும். திரும்பி பார்த்தீங்கன்னா வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மோட்ரு ப்ளஸ் பெல்ட்டோட இது கனெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு இருக்குது, அதுக்கப்புறம் பெல்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீர் கொடுத்துருக்காங்க. கீர் எதுக்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா
நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரியாமல் கூட அரிசி போட்டால் கூட மோட்டர் சில டைம் ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிருக்கும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் உங்களுக்கு கீர் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. கீர் அது இருக்கிறனால உங்களுக்கு லோடு வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு இழுத்து அரைச்சி உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துரும். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் எங்கே தெரினாலும் ஒரே இடத்துல கிடைக்க பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில் எக்ஸ்ட்ரீமில் தான் சார். நம்ம டேபிள் டாப் எவ்வளோ தரோம் பார்த்தீங்கன்னா வெறும் 1900 + ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு டில்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2850 + ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். நதமாக தாங்க, வெறும் 2950 + ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக டில்ட்டிங் ரேட்டு எடுத்து போய்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி தான் பார்க்க போகிறோம். மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் மிக்ஸின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காப்பர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு 3 ஜார் வரும், உங்களுக்கு பேக்கிங்கோட உங்களுக்கு வந்துடும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் 2000 நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதான் நீங்கள் டேரெக்டாக கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி போய்க்கலாம். இல்லை நான் அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு 9345 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாயின் போட்டால் போதும். எங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணுவாங்க. எப்படி வாங்கணும், என்னென்ன பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு 2 days 3 daysக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து ரீச் பண்ண டெலிவரி பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.